ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே வந்து நம்ம மோகன்லால் பட்டையை கிளப்பிட்டாருங்க. அவருடைய ரீசெண்டாக நடிக்கக்கூடிய ஒரு படம் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு, ஹிருதயபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை நமக்கு இணையாக கொண்டு வர்றதுங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த டைலாக்லாம் அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு சின்ன பையன் வந்து பேசுவான், காலேஜ் படிக்கிற பையன் இவர்கிட்ட வந்து, ஏய் இப்பெல்லாம் ஃபஃபாடா அப்படிம்பார். இது யார் பஃபா அப்படின்னோடனே, ஃபகத் ஃபாசில் தான். இல்லைப்பா, மலையாளத்தில் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு. அதெல்லாம் கிடையாது, ஃபஃபா அப்படிம்பார். அந்த மாதிரி டைலாக்லாம் வைக்க அனுபவிக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். கமல் சாருக்கு அடுத்து இவரும் ஒரு யங் டேலண்ட்ஸ்லாம் வந்து தூக்கி விடுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த படத்தில் ட்ரெய்லரில் இந்த கண்ணாடி கமல் சார் வந்து விண்வெளி நாயகா அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெய்லரில் வந்துச்சுல்ல, டீசரில், அந்த மாதிரியே இந்த படத்துக்கும் வந்து ஒரு எலிவேஷன் வந்து மோகன்லால் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து மலையாளத்தில் பண்ணுற மோகன்லால், மம்முட்டி மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தில் அவர் வந்து இனிமேல் ஒரு கதையின் நாயகனாக பெர்ஃபார்ம் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அதுதான் கமல் சார் எப்பயுமே பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த விக்ரமுக்கு அப்புறம் அந்த லோகேஷ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணி கண்ணு கிண்ணு வச்சுட்டு சுட்ட சொல்லி ஃபைட் பண்ண வச்சு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வந்து டர்ன் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரிலாம் கமல் சார் வந்து பண்ணக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான் கமல் சார் கிட்ட நான் எதிர்பார்க்குறேன், என்னுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்தடுத்த படங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா கேஎஸ் 237 தான் அடுத்த படங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சு அருண்குமார் படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு நியூஸ் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தது இன்னைக்கு நம்ம மோகன்லால் பண்ண ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அலி ஃபாசல் இருக்கார்ல, தக் லைஃப்பில் நடித்த சிம்புவுக்கு வந்து கடைசி ஃபைட் நடக்கும்ல, ஒரு ஹிந்தி ஆக்டர். அவரோட கமல் சார் வந்து பயங்கரம் பாராட்டியிருந்தார், நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஏன் இதை பண்ணீங்க இந்த படத்தை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்டாங்களாம். அதுக்கு வந்து இவர் ஆச்சரியப்பட்டாராம். என்னடா இது, கமலஹாசன் அப்படின்ற ஒரு ஜாம்பவான், மணிரத்னம் அப்படின்ற ஒரு படம், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் பண்ணுறேன். ஈவன் தோ மை எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் பேட், நான் அதாவது கன்சிடர் பண்ணி எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சு. எனக்கு எடுத்த ஷார்ட்ஸ்லாம் வந்து படத்தில் இருந்துச்சான்னு கேட்டு நிறைய எடுத்தாங்க. பட் அது இல்லை. பட் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், அவர் மாஸ்டர் மைண்ட், அவருக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வரைக்கும் மணிரத்னத்தையும் கமல் சாரையும், கமல் சார் நடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காத பாக்கியங்க. டக்குன்னு வந்து கிடைச்சிருமா பாக்கியம்? அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னொரு தடவை கூப்பிட்டா கூட நான் போவேன், யாருங்க சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அலிபாசல் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்ச அவருடைய ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் எனக்கு சிம்பு பதிலாகவே அந்த கேரக்டரை அலிஃபாசல் பண்ணுது. ஏன்னா அவருக்கு வந்து இங்கே மார்க்கெட் இல்லை தமிழில், அதனால் யோசிச்சுப்பாங்களான்னு தெரியல. பட் அது பண்ணியிருந்தாருன்னா இன்னும் வந்து ரீச் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவருடைய அந்த ஒரு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால கோவம் வந்து காட்டாமல், ஒரு அப்பா வந்து நம்மளை அடக்கிறான், பட் இருந்தாலும் கோவத்தை அடக்கிட்டு அந்த ஒரு கேரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். அவர் இதுவரைக்கும் விட்டு கொடுக்காம அதை பேசினது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. நடிகண்டா நீ நல்லா வருவடா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும். அடுத்து ஆஷா சரத் அவர்கள் பாபநாசம் படத்தில் நடித்தாங்கல்ல. ஸோ அதில் கமல் சார் எல்லாரும் ஒரு ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் திருஷ்யம்லாம் வந்து பார்த்துருக்கேன். பட் கமல் சாரோடைய பாபநாசம் பண்ணும் பொழுது எனக்கு அந்த ஆக்டிங் நான் திரும்பி அது என் பையனாக இருக்க குடும்பம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது டக்குன்னு கமல் சாரை பார்க்கும் பொழுது எங்களுக்கே ஒரு ஃபயர் இருந்தது அந்த சீனில் நடிக்கும் பொழுது. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஒரு கேரக்டருக்காக கமல் சார் வந்து மெனக்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் பயங்கர ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. பட் அதுக்கடுத்து இந்த படம் மெட்டீரியலைஸ் ஆகலை. எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. பட் ஆகஸ்ட் 2 இந்த பாபநாசம் படத்தில் அந்த இதெல்லாம் டைலாக்ஸ்லாம் திருப்பி அதை எங்களுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. நான் ஐ மிஸ் பாபநாசம் 2 அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. எனக்கும் அப்படி தான், எங்களுக்கும் அப்படி தான். பட் என்ன பண்ணுறது, அடுத்தடுத்து இந்த பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க, இனிமேலும் வந்து அது எடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, பாபநாசம் 2 இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் அவங்களுடைய ஃபீலிங்கும். பட் எங்கே எடுத்தாலும் எங்கே திரும்பினாலும் கமல் சார் தான்ப்பா எல்லாருமே. ஒரு விவாதம் பண்ணாலும் கமல் சார் தான் வராரு, ஒரு என்கரேஜ் பண்ணாலும் கமல் சார் தான். ஒரு புது டேரக்டர் வந்து படம் பண்ணால் நான் அவரை வச்சு தான் இன்ஸ்பைர் ஆச்சு பண்ணேன்றாங்க. தலைவா ஆண்டவா எங்கேயோ போயிட்டு ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும். அடுத்து முத்து அவர்கள் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர், இன்றைக்கி மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இளங்கல் ட்வீட் வந்து போட்டிருந்தார். ஸோ நம்மளும் உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக முத்து அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். அதில் கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறானுங்க, டே யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி தட்டி விட்டு போக வேண்டியதான். அடுத்து இந்தியன் 3 கிறிஸ்மஸுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஓடிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
சப்பா இந்தியன் 3 பற்றி அப்டேட் அது வர்றப்போ வரட்டும், சரியா? ஓடிடியில் வரட்டும், இல்லை சங்கர் சார் பார்க்கட்டும். இதில் வந்து ரஜினி அவர்கள் வேறு வந்து குரல் கொடுக்க வச்சார் அப்படின்ற மாதிரி. ஏன்டா ரஜினிக்கே லால் சலாம், வேட்டையன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு, ஒரு தெய்வ கலை ஒரு படம். என்னது வேட்டையன்னு ஒரு ஏதோ படம் பண்ணார். 3 படம் பண்ணாப்புல மொத்தம். அந்த 3 படமும் சரியாக போகல. அவரே லைக்காக காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். அடுத்த ஒரு படம் பண்ணணுன்ட்டு இதில் கமலஹாசன் அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணி சங்கர் அவர்களை வந்து பண்ண சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் இதில் டேய் அந்த மாதிரிலாம் ஒரு செய்தியும் கிடையாது, ஒரு ஈர வெங்காயம் கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து நம்ம தோட்டாதரணி சார் அவர்கள் நாயகன், அதுதான் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஏன்னா கமல் சார் அண்ட் மணிரத்னம் அவர்கள் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆனால் அதில் நான் ஒர்க் பண்ணோன்னே எனக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா நாயகனில் கமல் சார் அண்ட் மணிரத்னத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அப்போ அடுத்தடுத்த படங்களில் பயங்கரமாக பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா கமல் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்லாம் பார்க்க மாட்டாங்களாம். அந்த செட்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வர்ற வரைக்கும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு அடுத்தடுத்த விஷயங்களில் கற்றுக்கிட்டேன். நான் நிறையா புது படங்கள் வந்து பண்ணும் பொழுது எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. தேங்க்ஸ் டு மணிரத்னம். இன்னமும் எனக்கு அவார்டு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா மணிரத்னம் படம் என்ன அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். அந்த இன்டர்வியூ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்து கமல் சார் ரஜினி சார் மீட் பண்ணாங்கல்ல, அந்த சந்திப்பு பின்னணி அப்படிங்கிறது ரஜினி அவர்களுடைய ரசிகர்களுடைய வாக்குகள் வந்து விஜய் அவர்கள் போகக்கூடாது, டிஎம்கேக்கு வரணும் அப்படின்றதுக்காக மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கும்பல் உருட்டிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்டில் நம்ம ரஜினிகாந்தை நடிக்க வைக்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் தூது அனுப்பிட்டாராம். டேய் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நட்பு விஷயத்துக்கு அவங்க 2 பேரும் அரசியல் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு நட்பு தான் அவங்களுக்குள்ள, சினிமாவே நட்பு இருக்கிற மாதிரி அரசியலும் வந்து இருந்துச்சு. பட் அவர் வரல. இவர் வந்துட்டார். அட்லீஸ்ட் பாரா நான் எடுத்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரியாச்சும் போய் காமிச்சு அவருடைய மகிழ்வை கொண்டாடுறாரு. அவ்வளோதானே தவிர தூது போயிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் போட்டு சும்மா ஊதிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது இந்த மீடியா வந்து இவ்வளோ எச்சத்தனமாக வந்து யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்மல் மீட்டிங்கை எடுத்துகிட்டு போய் இவர் வந்து இப்படி யாரோ அனுப்பியிருக்காங்க, அதை அனுப்பியிருக்காங்க, இதை அனுப்பியிருக்காங்க டே அப்படின்ற மாதிரி தான். அடுத்து 39 வருஷம் விக்ரம் 1986 வெளியான படம். அப்பயே வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இருந்தது. கிளாரிட்டிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கும். லோகேஷ் அவர்களுக்கு அது ஒரு ஊன்றுகோல் தான். அதுலேருந்து எடுத்து தான் விக்ரம் அடுத்து பண்ணார். அவர் பயங்கரமாக பண்ணிட்டார், பயங்கர லாபம். ஸோ அதுக்கு விதை போட்டதும் அடுத்தடுத்து இயக்குநர்கள் உருவாகிறதுக்கும் விக்ரம் அப்படின்ற ஒரு படம் வந்து இருந்திருக்கு. அது வந்து 39 வருடம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அப்டேட். அடுத்து வந்து காந்தராஜ் அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவர், உங்களுக்கு தெரியும், டாக்டர். அவர் வந்து கமல் சார் வந்து எல்லா இடங்களிலும் எவனாலும் சரி என்னாலும் பண்ணிக்கிட்டோம். ஆனால் 5 லாங்குவேஜும் கமல் சார் பேசுவார். பெங்காலி ஒரு வட்டம் வந்து டப்பிங் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதுக்குள்ளே டப்பிங் போக மாட்டேறாரு. நான் பெங்காலி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக மனப்பாடம் பண்ணி ஒரு நிமிஷத்தில் அந்த லாங்குவேஜோடு எடுத்துட்டாரு பயங்கரமாக. ஸோ அந்த மாதிரி திறமை வேறு எவனுக்குமே கிடையாது. ஒரிஜினல் உலக நாயகன் இவர் தான் அப்படின்ற மாதிரி காந்தராஜ் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கமல் சார் கல்கி ஏற்கனவே சைன் பண்ணதுனால அந்த அமௌண்ட் வாங்கிட்டனால அது போயிடும். இந்தியன் 3 தான் இப்போ இருக்கக்கூடிய கடைசி படம் கமல் சாருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா ஆர்கே ஃபைல் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறதுனால இதில் அவருடைய கான்சன்ட்ரேஷன் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிரும், டைல்யூட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால இனிமேல் கமல் சார் கிட்ட இருந்து ஒரு வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்பும், அது வரைக்கும் குட் பை.